Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? We all are doing good. Welcome to my channel AM Gold Fashion. இன்னைக்கு SBO ல என்ன அப்டேட் வந்து பாப்போம். சோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சார் வந்து இன்றைக்கி நோட்டீஸ் போர்டில் என்ன அப்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக பாருங்கள். நிறையவே அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் நோட்டீஸ் போர்டு போய் பார்க்கலையோ அவங்களாம் போய்ட்டு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓல்டு மெம்பர்ஸ் ட்ரைனிங் பீரியட் ஸ்டாப்டு நவ் அப்படின்னு இதில் இருக்கா. இதுக்கும் கீழே சார் வந்து ஆடியோ போட்டிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே இப்போ ஒரு ஸ்மால் பட் இம்பார்ட்டண்ட் அப்டேட் இருக்குது. ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாரும் கவனமாக கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட், ட்ரைனிங் பீரியட். ஓல்டு மெம்பர்ஸ்க்கான ட்ரைனிங் பீரியட் இன்னையோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் அந்த ட்ரைனிங் ஒர்க் வந்து கண்டினியூ ஆகாது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஒர்க்குக்கு கம்பேக் ஆகும்போது அது ட்ரைனிங் ஒர்க் கிடையாது. ஓகே, இதில் கிளியராக இருந்துக்கோங்க. ஃபுல் டைம் ஒர்க் அண்ட் ஃபுல் சேலரி பேசிக்ஸில் தான் இருக்கும். இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டில் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இது யாருக்குன்னா சேல்ஸ் டீம் அண்ட் ப்ரமோஷன் டீம், இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான். ஓகேவா? அதே மாதிரி ஆல்ரெடி கண்டென்ட் ரைட்டர், இன்ஃப்ளூன்சர் இந்த கேட்டகரிலாம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே, முன்னாடியே சேல்ஸ் டீம் செலக்ட் பண்ணவங்களுக்கும் என்ன பே அவுட், ப்ரமோஷன் டீம் செலக்ட் பண்ணவங்களுக்கும் என்ன பே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓல்டு மெம்பர்ஸ்க்கு இது ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 2026 கான்செப்ட் இப்போ ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து இது அப்ளிகபிள் இல்லை. ஓகே, இதில் கிளியராக இருந்துக்கோங்க. இப்போ நிறைய பேரோட மனசில் ஒரு கேள்வி வரலாம், என்ன அப்படின்னா இந்த ஒர்க்கு எப்போப்பா ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது. இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்க போகுது. ஓல்டு மெம்பர்ஸ்க்கு செப்பரேட் கான்செப்ட் அண்ட் நியூ மெம்பர்ஸ்க்கு செப்பரேட் கான்செப்ட். மேலும் நியூ ஜாயினிங் இப்போவும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ப்ராப்பர்லி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு வரணும். அதனால் மினிமம் 15 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் 20 டேஸ் வரைக்கும் டைம் ஆகலாம். அது வரைக்கும் ஓல்டு மெம்பர்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போலவே சேலரி பேசிஸில் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, பட் ஒன் மோர் திங், ஒர்க் ஸ்டார்ட் ஆன பிறகு டேரெக்டாக ஃபுல் ப்ராசஸ்க்கு போகாது. ஃபஸ்ட்டு 4 to 5 டேஸ் வந்து ட்ரைனிங் இருக்கும். ஓகேவா? அதாவது ஒரு ட்ரையல் மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா இது க்ளவுட் ஸ்டோரேஜ் பேஸ்டு ஒர்க்கு. ஸோ அந்த ஒர்க் ப்ராசஸ் அண்ட் சிஸ்டமுக்கு கம்ஃபர்டபுள் ஆகிற மாதிரி ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ரெகுலர் ஒர்க்கு வந்து கொண்டுட்டு வருவாங்க. ஸோ ஃபைனலாக சேல்ஸ் டீமில் இருக்கிற ஓல்டு மெம்பர்ஸ், ப்ரமோஷன் டீமில் இருக்கிற ஓல்டு மெம்பர்ஸ், இந்த ரெண்டு கேட்டகரி பீப்புள்ஸுமே 15 to 20 டேஸ்க்கு பிறகு ஒர்க் ரீஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் அன்னெசரி கன்ஃபியூஷன் வேண்டவே வேணாம். அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் அப்டேட் உடனே ஷேர் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நோட்டீஸ் போர்டுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலுமே இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானுமே ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தானே அடுத்தது போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.